விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையா என்ற கேள்விக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மறுப்பு தெரிவிக்கவில்லை. இது தொடர்பாக நியூஸ் 18 குழுமத்திற்கு அவர் பிரத்யேக பேட்டியினை அளித்திருக்கிறார். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக பாஜக மூத்த தலைவர் திரு தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். வணக்கம். இப்போ மத்திய அமைச்சர் அமித்ஷா விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. அப்படின்னா பாஜகவும் அதிமுகவும் இப்போ தவேகாவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்க இருக்கீங்களா? இல்ல, மறுப்பு தெரிவிக்கலை என்று சொல்வதை விட ஒரு கூட்டணியில் பல கட்சிகளை நாங்கள் சேர்ப்போம், அதை விரிவுபடுத்துவோம். அதற்கு ஏற்கனவே இப்பொழுது உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் எல்லோரும் அமர்ந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் முறை. ஆக்சுவலா இன்னும் தேர்தலுக்கு கால அவகாசம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனைவருக்குமே அந்த கடமை இருக்கிறது. அப்படி தோற்கடிக்க வேண்டும் என்றால் யாரெல்லாம் இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை ஒவ்வொரு கட்சியும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதனால கால அவகாசம் இருக்கிறது. விரிவுபடுத்துவதற்கு என்னென்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வார்கள். அதைத்தான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்போ தவேகா தரப்புல பேசினவங்க கூட்டணியில இதற்கு முன்னாடி என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாட்டுல தான் தற்போதும் இருக்கும் அப்படின்னு அவங்க தெரிவிக்கிறாங்க. இல்ல, அவங்க சொல்றது இருக்கட்டும். அதை ஒரு அரசியல் கட்சி தனது நிலைப்பாடை மாற்றிக்கொள்வதிலோ இல்லை என்றால் தேர்தல் நெருங்கும் பொழுதோ இல்லைன்னா தேர்தலின் சூழ்நிலைக்கு ஏற்ப இவர்கள் எல்லாம் இணைந்து இருந்தால்தான் ஒரு வாக்குகள் சிதறாமல் இருக்க முடியும் என்ற எண்ணங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தவேகால அவங்க சொல்றதுல அவங்க பொதுச் செயலாளர் சொல்றாங்க அது அதிகாரப்பூர்வமான தகவலா என்று எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நேரமும் கால அவகாசம் வேறு மாதிரி சூழல் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மட்டும் அதில் அக்கறை இல்லை. யாரெல்லாம் திமுகவை தோற்கடிக்க வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் அக்கறை இருக்கிறது. ஏதோ பாஜக எல்லாரும் இணையணும்னு சொன்னா ஏதோ பாஜகவும் அதிமுகவும் வீக்கா இருக்கு, சென்றவங்க தான் பலம் பொருந்தியவர்கள், அப்படி கிடையாது. எல்லாருக்கும் அந்த கடமை இருக்கிறது என்பதைத்தான் நாங்க தெளிவுபடுத்துகிறோம். ஏன் திமுக எல்லாரும் இருக்கும்போது காங்கிரஸ் எங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவங்க பலவீனமா இருக்கிறாங்களா? தேர்தல் கூட்டணி என்பது பலத்தை கூட்டுவதற்கு, அந்த பலத்தை கூட்டுவதற்கு தவேகாவே கூட இருந்தால் கூட அது வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்றால் முயற்சி செய்வார்கள். அதில் எந்த தவறும் இல்லை என்பது எனது கருத்து. இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன்.